அதிமுகவின் செயற்குழு கூட்டத்தை அடுத்த மாதத்தில் கூட்டுவதற்கு பொதுச் செயலாளர் இபிஎஸ் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரகாஷ், இது குறித்தான விவரங்களை பகிரலாம். ஆகஸ்ட் மாதம் அதிமுக செயற்குழுவை கூட்டுவதற்கு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய 85 மாவட்ட நிர்வாகிகளுடன் கடந்த 2 வார காலமாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தல் தோல்வி மற்றும் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள் என்ற அந்த பட்டியலும் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருப்பதாக தெரிகிறது. தேர்தல் தோல்விக்கு பிறகு பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் மாற்றுக் கட்சிக்கு இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. பல முன்னாள் அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்ட போது அந்தந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர் இந்த கூட்டத்துல வந்திருக்கிறாங்க என்பது குறித்து அந்த பட்டியல் எடுத்திருக்கிறார். அதுல யார் யாரெல்லாம் வரவில்லையோ அவர்களுக்கு பதிலாக புதிய செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களை நியமிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்காதவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே இந்த மாவட்ட வாரியாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டங்கள்ல முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வீரமணி, தங்கமணி மற்றும் கே.சி. வீரமணி, நத்தம் விஸ்வநாதன் போன்ற முன்னாள் அமைச்சர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருந்தாங்க. அதே போல முக்கிய நிர்வாகிகளாக பாக்குமார் மற்றும் எஸ்.எம். சுகுமார் போன்ற மாவட்ட பொறுப்பாளர்களாக இருந்தவர்களும் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்படியாக இந்த கூட்டத்தை புறக்கணித்தவர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டு விரைவில் செயற்குழுவை கூட்டுவதற்கு எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.